6th standard max first term exercise 1.3ல first sum பார்க்கலாம். first வந்து fill in the blanks. question என்னன்னா, if அருள்மொழி saves 12 rupees per day then she saves dash rupees in 30 days. அதாவது அருள்மொழி ஒரு நாளைக்கு வந்து 12 rupees சேவ் பண்ணுறா. அப்போ 30 டேஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. சேவிங் இன் 1 day 12 rupees, சேவிங் இன் 30 day. அப்போ 12 30ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 0 போட்டுக்கிறோம். 12 3s are 36. அப்போ 36 rupees சேவ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, if a person A earns 1800 rupees in 12 days then he earns dash in a days. சரிங்களா? ஒரு பர்சன் ஏங்கிற பர்சன் வந்து 1800 rupees 12 டேஸில் ஏர்ன் பண்ணுறாரு. அப்போ ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இங்கே எழுதிக்கிறோம், எ பர்சன் ஏர்ன் இன் 12 days 1800 rupees, ஏர்ன் இன் 1 day வந்து அப்போது 12ஆல் டிவைட் பண்ணணும். 12 டேக்கு தான் நம்மளுக்கு 1800 rupees. சரிங்களா? அப்போ 1 டேக்குன்னா 1800 rupees by 12ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன வரும்னா 150 வருது. சரிங்களா? இங்கே சைடில் நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. ஆன்சர் வந்து 150 rupees. அப்போது ஒரு நாளைக்கு அவர் ஏர்ன் பண்ணுறது 150 rupees. அடுத்தது சம் இங்கே எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து பிட்மாஸ் பிட்மாஸ் அதை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது, அப்புறம் வந்து இண்டிசஸ், அது வந்து திருப்பி நம்ம லேட்டாக படிக்கலாம். அடுத்த டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 7 + 8 அந்த ஆப்ரேஷன் செஞ்சிடும். இப்போ 45 டிவைட் 7 + 8 15, ஏன் -2 போட்டுக்கிறோம். இங்கே வந்து இந்த ஆப்ரேஷன் ப்ராக்கெட்டில் உள்ளது செஞ்சுருக்கோம். அது தெரியறதுக்காக நான் இங்கே சைடில் சைன் போட்டுக்கிறேன், நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து 3. அடுத்தது வந்து நம்மளுக்கு டிவிஷன் செய்யணும். டிவிஷன்னா 45 டிவிஷன் 15 என்னது, 45ல் எத்தனை 15 இருக்குது, 3 15s are 45. அப்போ 3 -2 லாஸ்ட்டு தான் நம்ம சப்ராக்ஷன் சொன்னோம். 3 - 2 என்னது 1. ஆன்சர் வந்து 1 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட்டு சேர்த்து 3 + 9 × 18. ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் செய்கிறோம். 9 8s are 72. 72 கூட 3 ஆட் பண்ணால் 75 வருது. ஆனால் இங்கே 96 கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ஸ்டேட்மெண்ட்னா ஃபால்ஸ். சரிங்களா? அடுத்தது வந்து 7 × 20 - 4. இது பார்த்தீங்கன்னா 7 × 20 140 -4 that is equal to 136. இது வந்து நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட், ட்ரூ தான். இது வந்து ட்ரூ. சரிங்களா? அடுத்தது வந்து ஃபார் தேர்ட் சம். அடுத்தது 50 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது செய்கிறோம். 56 - 6 50. அப்போது என்ன வரும், 50 / 2 that is equal to 45. 50யை ஃபஸ்ட்டு அப்புறம் டிவிஷன் செய்யணும். டிவிஷன் 50 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 25 வரும். அப்போது இங்கே 45 கொடுத்துருக்காங்க. 40 + 25 65. அப்போ நாட் ஈக்குவல் டு 45. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, ஃபால்ஸ். இங்கே 45ன்னு கொடுத்துருக்காங்க, அது ஃபால்ஸு. 65 தான் கரெக்டு, 45 ராங். அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் ஆஃப் பீப்புள், ஒரு பீப்புள் வந்து லைப்ரரிக்கு விசிட் பண்ணுறாங்க லாஸ்ட்டு 5 மந்த்தாக. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் இவ்வளோ, செகண்ட் மந்த் 5 மந்த் விசிட் பண்ணுறத கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அவங்க 5வது மாதம் உள்ள மொத்தம் எத்தனை பேர் விசிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். லாஸ்ட்டில் இந்த 5 மாதத்தில் எவ்வளோ மொத்தம் பேர் விசிட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த் விசிட்டட்னு எழுதிக்கிறோம். செகண்ட் மந்த் பீப்புள் விசிட்டட், தேர்ட் மந்த் விசிட்டட்னு, ஃபோர்த் மந்த் விசிட்டட், ஃபிஃப்த் மந்த். அங்கே கொடுத்துருக்கத மந்த் வைஸாக நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த்னு விசிட் பண்ணுறோம். இப்போ டோட்டலாக எத்தனை மந்த்து லாஸ்ட்டில் எண்டில் எவ்வளோ விசிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறோம். அப்போது அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணுறோம். இங்கே 0 0 ஆட் பண்ணால் 0. அடுத்தது 6 5 கூட ஆட் பண்ணால் 11. 11க்கு 1 மீதி 1. இங்கே 3 4 7. 7 கூட 2 ஆட் பண்ணால் 9. அடுத்தது வந்து இங்கே 3 3s are 6. 6 கூட 2 ஆட் பண்ணால் 8. 8 கூட 10. 10 கூட 1 ஆட் பண்ணால் 11. அப்போ வந்து 11,900 பீப்புள்ஸ் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 11,910 பீப்புள்ஸ். சரியா? இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து ஃபோர்த்து சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேரனுங்கிறவங்க வந்து பேங்க்கில் வந்து இவ்வளோ அமௌண்ட் சேவிங் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட், 7,50,250. அந்த அமௌண்ட்டிலேருந்து இவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா எடுத்திருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, 5,34,500 எடுத்திருக்காங்க.
அப்போ பேலன்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அந்த சம்பளம் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சேரன் பேங்க் சேவிங்னு இந்த அமௌண்ட் எழுதிக்கிடுங்க. வித்ட்ரா இவ்வளோ அமௌண்ட் எடுத்துட்டாங்க. அப்போ மீதி என்னன்னா என்ன பண்ணணும், நம்ம சப்ராக்ட் பண்ணால் தான் ஆன்சர் வரும். சரிங்களா? அப்போ பேலன்ஸ்க்கு என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சேவிங் அமௌண்ட்லேருந்து வித்ட்ரா அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் அமௌண்ட் வந்திருக்கும். 0க்கு 0 ஆட் பண்ணால் 0லேருந்து 0 போனால் 0. அடுத்து வந்து 500, 5லேருந்து 0 போனால் 5, 2லேருந்து 5 போகாது, பாரோ வாங்குகிறோம். அப்போ 10, 12, 12லேருந்து 5 போனால் 7. அடுத்து இங்கே 9 இருக்கும், ஏன்னா இங்கேருந்து பாரோ இல்லை, இங்கே வாங்க. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 9ல் 4 போனால் 5, இங்கே 4 இருக்கும், 4ல் 3 போனால் 1, 7ல் 5 போனால் என்னது 2. அப்போது பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்னா 2,50,750 rupees அவர் பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கும். அடுத்து ஃபிஃப்த்து சம் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து 1560 பைசைக்கிள் ஒவ்வொரு நாளும் டெய்லி அவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது இவ்வளோ சைக்கிள் உற்பத்தி பண்ணுறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைசைக்கிள் மேனுஃபேக்சர் 25 days. அப்போது டோட்டலாக 25 days அவங்க எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் பார்க்கலாம். 1 day மேனுஃபேக்சரிங் இவ்வளோ சைக்கிள் 1560. அப்போ 25 days மேனுஃபேக்சரிங் சைக்கிள்னா 25ஆல் 1 day இவ்வளோன்னா 25 days எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது அதை இந்த 1 day ப்ராடக்ட் பண்ண சைக்கிளை 25ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போது 1560 × 25, ஃபஸ்ட்டு 0, அடுத்து 6 5s 30, மீதி 3 5 5s 25 கூட ஒரு 30 ஆட் பண்ணால் 28, மீதி 2 1 5s 5, 5 கூட 2 ஆட் பண்ணால் 7. அடுத்து 0, 2 6s 12, மீதி 1 2 5s 10, 10 கூட 1 ஆட் பண்ணால் 11, மீதி 1 1 2s 2 2 1 3. சரிங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். 0 0, 8 கூட 2 ஆட் பண்ணால் 9, 10, மீதி 1. அப்போது 7 கூட 1 8 9, 39,000 சைக்கிள் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆன்சர் வந்து 39,000 சைக்கிள். இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 7th சம். 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 62,500 போனஸ் வந்து இயர்லி டோட்டல் 25 எம்ப்ளாய்க்கு 1 year ஃபுல்லாக இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? 25 எம்ப்ளாய்க்கு வந்து 62,500 அமௌண்ட் கொடுக்குறாங்க டோட்டலாக 25 எம்ப்ளாய்க்கும் சேர்த்து. அப்போது ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளோ கொடுப்பாங்க அதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஹவு மச் டு ஈச் ரிசீவ், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தனித்தனியாக வாங்குவாங்க. 25% இவ்வளோன்னா ஒரு பர்சனுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 25 எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஏ கம்பெனி இயர் போனஸ் ஹேவ் இது. இப்போ 1 எம்ப்ளாயி போனஸ் ஹேவ் இதெல்லாம் டிவைட் பண்ணோம். அப்போ 62,500 25ஆல் டிவைட் பண்ணால் 1 எம்ப்ளாய்க்குள்ள போனஸ் வந்துடும். அப்போது நம்ம அதை டிவைட் பண்ணுறோம். 62,500 டிவைட் என்னது 25, 2 5s 50, மீதி 12, இந்த 5 வருது. 7 5s 6 25s 4 25s 100, 5 5s 5 25s 125. ஏன்னா 4 25s 100, 500 25s 125. அப்போ இங்கே மேலே 2 0. இப்போ ஆன்சர் எதுனா 2,500. அப்போ ஒரு எம்ப்ளாயி கிடைக்கிற போனஸ் அமௌண்ட் எவ்வளவு 2,500. சரிங்களா? அடுத்து 7th சம். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம், பிட்மாஸ், BIDMAS, பிட்மாஸ். பின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது செய்யணும். ஐ வந்து நம்ம பெரிய கிளாஸ் போனால் படிப்போம். இண்டிசஸ் அது பின்னாடி நம்ம படிப்போம். டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளது செய்யணும், அப்புறம் டிவிஷன் செய்யணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், அதில் ப்ராக்கெட்டில் உள்ள செய்கிறோம். 10 + 17, 10 + 17 என்னது 27, 27 டிவைடட் 3 என்னது 9. அப்போது ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் என்னது 9. அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்த சம் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் உள்ளதை செய்யணும். ஃபர்ஸ்ட்டு இன்னர் ப்ராக்கெட்டில் உள்ளதை செய்யணும். சரிங்களா? 5 - 1 செய்ய போகிறோம். அப்போ 12 - இங்கே 3 - ப்ராக்கெட் 6 - 5 - 1 என்னது 4. அப்புறம் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை செய்ய போகிறோம்.
இப்போ 12 மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 4 என்னது 2. அடுத்து 12 மைனஸ் இங்கே என்னது 3ல 2 போனால் 1. இப்போ 12 மைனஸ் 1 என்னது 11. இதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம். இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ப்ராக்கெட்டில் உள்ளது செய்கிறோம். ப்ராக்கெட்டில் உள்ளது என்ன செய்கிறோம், இன்னர் ப்ராக்கெட்டில் உள்ளது செய்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே 100 + 8 டிவைட் 2 + 3 2s are என்னது 6 மைனஸ் 6 டிவைட் 2. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது எக்ஸ்பிரஷன் செய்கிறோம். ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபர்ஸ்ட்டில் என்ன செய்யணும், டிவிஷன் செய்யணும். இப்போ 100 + 8 டிவைட் 2 + 6 மைனஸ் 6 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் 3 வருது. சரிங்களா? இப்போ 100 + 8 டிவைட் 2 + 6லேருந்து 3 போனால் என்னது 3. அடுத்தது வந்து இங்கே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், டிவைடு தான் செய்யணும். அப்புறம் தான் அடிஷன் செய்யணும். அப்போ 100 + 8 டிவைட் 2 என்னது 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4 4 2s are 8 4. அடுத்தது இங்கே 3 100 கூட 4 ஆட் பண்ணால் லாஸ்ட்டில் அடிஷன் செய்கிறோம். 100 + 4 104 + 3 107. அப்போ ஆன்சர் 107. அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். அது 8th சம். இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் செய்யணும். இப்போ 3 + 5 மைனஸ் 1 7s are 7. அப்புறம் என்ன செய்யணும், அடிஷன் செய்யணும். 5 கூட 3 ஆட் பண்ணால் 8 மைனஸ் 1 7 என்னது 1. 1ங்கிறது எந்த ஆப்ஷனில் வருது, ஆப்ஷன் டி வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது ரைட். அடுத்தது இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது செய்யலாம். 24 டிவைட் 8 மைனஸ் 3 2s are என்னது 6. இப்போது 24 டிவைட் 8லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணால் என்னது 2 சாரி 4 24 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து 12 வருது. அப்போ 9th சம்மில் இந்த ஆப்ஷன் எதில் இருக்குன்னா பி. அப்போ பி தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து 10th சம் கேட்டிருக்காங்க. அடுத்து 10th சம்னா 2 கூட ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டி ஏதோ ஒரு டிவைட் மல்டி சிம்பிள் பண்ணுறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதை -12 டிவைட் 4 + 2 இதை பண்ணால் நமக்கு 10ங்கிற ஆன்சர் வரணும். அப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணால் இங்கே கரெக்டாக வரணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். இது வச்சுட்டு 12 டிவைட் ப்ராக்கெட்டில் உள்ளது செய்வோம். 4 கூட 2 ஆட் பண்ணால் என்னது வரும் 6 வரும். = 10. திருப்பி இதை அப்படியே வச்சுக்கிறேன். 6 மைனஸ் 12 அடுத்தது என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், நாம் டிவைட் பண்ணுறோம். 12 கூட 6 டிவைட் பண்ணால் என்னது வரும் 2 வரும். சரிங்களா? அப்போது இங்கே 10 வரும். இப்போ இங்கே ஏதோ கூட மல்டிப்ளை பண்ணி -2 பண்ணால் 10 வரும். அப்போது இங்கே ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 8 - 2 வராது. சப்ராக்ஷன் பண்ணாலும் வராது. டிவைட் பண்ணவும் முடியும், டிவைட் பண்ணாலும் வராது. அப்போது மல்டிப்ளிகேஷன் போனால் 2 6 are 12 12 - 2 வருது 10 வருதுங்களா? அப்போது நம்மளுக்கு இந்த ப்ராக்கெட்டில் என்ன வரும், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.